எல்லாருக்கும் வணக்கம். விக்ரவாண்டினாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? அந்த ஆச்சரியக்குறி தீய சக்தி தூய சக்தியோட மாநாடா? இல்ல, அந்த விக்ரவாண்டி ஹைவேல இருக்கிற ஹோட்டலா? தெரிஞ்சிருச்சு என்ன நினைக்கிறீங்கன்னு. வேணாம், அந்த ஹோட்டல் நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. நிறைய ஹோட்டல்ஸ் அப்படி இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதான் விக்ரவாண்டியோடைய அந்த ரோடு, ஸ்மூத்தான ரோடு. ஞாபகம் வந்துருச்சா? இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது த்ரில்லிங்கா ரோட் ட்ரிப் போகணும், பயங்கரமான ஒரு டெட்லியஸ்ட் ரோடுக்குள்ள போகணும். இந்தியாவுடைய டெட்லியஸ்ட் ரோடுல நிறைய இருக்கு, அங்க போலான்னு சொல்லி லே லடாக்லாம் போறாங்க. அவ்வளவு செலவு பண்ணி போகவே தேவையில்ல. நம்ம விக்ரவாண்டி ரோடுக்கு போனாலே தெரியும் எந்த அளவுக்கு டெட்லியஸ்ட் ரோடுன்னு தெரியும். ஏன்னா பல வருடமா அந்த ரோடு அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு குட் நியூஸ், அதை டோட்டலா சரி பண்ணி இப்போ பயன்பாட்டுக்கு சீக்கிரமா கொண்டு வர போறாங்க. இந்த விக்ரவாண்டில இருந்து ஆரம்பிச்சு கும்பகோணம் வழியா தஞ்சாவூர் போறதுக்குள்ள அவ்வளவுதான். அதுவே ஒரு சாகசம் தான். இதை விட என்ன பெரிய சாகசம் இருக்க போகுது. 6 வருஷ ப்ராஜெக்ட் ரொம்ப மெதுவாக தான் போச்சு. ஆனா கடைசியா இப்போ அது உயிர் பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். சமீபத்தில் மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி அந்த ஹைவே ஆய்வு பண்ணாரு. அதுக்கப்புறமா அந்த வேகம் சூடு பிடிச்சிருச்சு. வேலைகள்லாம் ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில இருக்கு, ஏன் இந்த அளவுக்கு லேட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம். 2020 செப்டம்பர்லயே இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கணும். ஆனா சில காரணங்களால இது தடைப்பட்டிருக்கு. முதல் காரணம் அதுல கஜா புயல். ஏன்னா கஜா புயலால பயங்கரமா டெல்டா மாவட்டங்களே பாதிக்கப்பட்டிருந்தது, அதனால நிப்பாட்டிருந்தாங்க. அடுத்த காரணம் COVID-19 கொரோனா காரணமா உலகமே ஸ்தம்பிச்சது. இதுவும் விதிவிலக்கு இல்லை. 3வது காரணம் நிலம் கையகப்படுத்துதல். இந்த நிலம் கையகப்படுத்துதல் தான் மெயின் பாயிண்டா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த நிலம் வச்சிருக்கிறவங்கல்ல, அவங்களுக்கும் லாபம் வேணும், சட்டப்படி எல்லாமே தீர்க்கணும். அதன் காரணமா தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆயிருக்கு. ஏன்னா இது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் இது கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இதுல வர அடுத்த விஷயம் நிதி பிரச்சனை. இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு பணம் இல்லாத காரணத்தால பல வேலைகள் பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இப்ப எல்லா சிக்கலும் முடிஞ்சு புது டெண்டர் விடப்பட்டு 95% இந்த வேலைகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கு. புத்தம் பொலிவோட இருக்கு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்க இந்த ரோட்ல டிராவல் பண்ணியிருந்தீங்களா, ஒரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க, மேம்பாலம் மாதிரி. அதுதான் வியூபி. இப்போ இந்த வியூபினா என்ன நம்ம பார்த்துக்கலாம். வெஹிகுலர் அண்டர் பாஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நாம ஹைவேல போயிட்டு இருக்கோம், மேம்பாலத்துக்கு மேலே போவோம். ஆனா அந்த மேம்பாலத்துக்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை இருக்கும்ல, அண்டர் பாஸ். டவுனுக்கோ கிராமங்களுக்குலாம் போகும்ல, அவங்க ஹைவே தொட மாட்டாங்க. அவங்க அந்த அண்டர் பாஸ் எடுத்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, அங்கங்க ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படும். தேவையில்லாம ஊருக்கு போறவங்க இந்த மாதிரி ரோட் கிராஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, ஹைவேல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய டவுன்ஸ் இருக்கும், ஹைவேல போயிட்டு இருக்கும்போது அங்கங்க இந்த ரோட் கிராஸ் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். இது அப்படியே தவிர்க்கப்படும். ஏன்னா நாம பாட்டும் ஹைவேல போறவங்க டைரக்டா போயிட்டே இருக்கலாம். இந்த வியூபியோடைய கான்செப்ட் எதுக்குன்னா, நான் ஸ்டாப் டிரைவிங், ஆக்சிடென்ட் ஃப்ரீ. இந்த நான் ஸ்டாப் டிரைவிங் மூலமா என்ன ஆகும்னா, இந்த டிராபிக்கும் கம்மியாயிடும். இந்த வியூபியை இங்க 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இதுல பெரிய லாரிஸ்க்குலாம் 5.5 மீட்டர் உயரத்துல பெரிய வியூபி இருக்கு. கார் மற்றும் ஆட்டோஸ்க்கு லைட் வெஹிகுலர் அண்டர்பாஸ் இருக்கு. அடுத்ததா மக்கள் கடக்க பியூபின்னு 3 வகையா கட்டியிருக்காங்க. சோழபுரம் டு தஞ்சாவூர் 48 கிலோமீட்டர்ல 2 பைபாஸ், 15 மேம்பாலங்கள் இருக்கு. அடுத்ததா சேத்தியாத்தோப்பு டு சோழபுரம் 50 கிலோமீட்டர்ல 3 பைபாஸ், 4 பெரிய பாலங்கள் மற்றும் 20 மேம்பாலங்கள் இருக்கு. இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கிற விக்ரவாண்டி செக்ஷன்ல 5 மெகா வியூபி வரப்போகுது. பன்ருட்டி வடலூர் பைபாஸ்ல வர்ற இந்த பாலங்கள் தான் இந்த ரோட்டோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். தஞ்சாவூர் டு சோழபுரம் 48 கிலோமீட்டர், இங்க 95% வேலைகள் முடிஞ்சிருக்கு. சோழபுரம் டு சேத்தியாத்தோப்பு 50 கிலோமீட்டர், இங்கேயும் 95% வேலைகள் முடிஞ்சிருக்கு. இப்ப சேத்தியாத்தோப்பு டு விக்ரவாண்டி 65 கிலோமீட்டர். இதுதான் நம்ம ஆட்கள் இப்போ போர்க்கால அடிப்படையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசா 652 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் முடிஞ்சா விக்ரவாண்டியில இருந்து தஞ்சாவூருக்கு 2 மணி நேரத்துல போயிடலாம். ஸோ ஃபைனலா அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. இந்த ரோட்டோடைய ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூர் கும்பகோணம் ஏரியா மக்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா அந்த டெல்டா மாவட்டங்களே இதனால பயன்பெறும். இதுதான் இந்த விக்ரவாண்டி ஹைவேயோடைய அப்டேட். நம்ம தொடர்ந்து இந்த உள்கட்டமைப்பு சம்பந்தமான அப்டேட்டை கொடுத்துட்டு இருப்போம். ஸோ நீங்க இந்த விக்ரவாண்டி நெடுஞ்சாலையில டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பயங்கரமான அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க ஊர்ல இந்த மாதிரியான ரோடு விஷயத்தை பத்தி நீ கூட பேசலாம். நம்ம தொடர்ந்து இந்த உள்கட்டமைப்பு சம்பந்தமான விஷயங்களை பேசுவோம். அதே போல அப்பப்போ இந்த IPL சம்பந்தமாகவும் இந்த T20 வேர்ல்டு கப் 2026 சம்பந்தமாகவும் பேசுவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி.